ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிஞ்சு பலாக்காய் வச்சுட்டு நம்ம எப்படி ஒரு மட்டன் குழம்பையே மிஞ்சக்கூடிய ஒரு சுவையில் ஒரு பலாக்காய் குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இது நல்ல ஒரு மட்டன் குழம்பு மாதிரியே நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அதை எப்படி வைக்கலாம், எப்படி அதை க்ளீன் பண்ணி எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி பிஞ்சு பலாக்காயாக வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை கட் பண்ணும் போது இதில் நிறைய பால் விடியும். அதனால நம்ம கையில் நல்ல எண்ணெய் தடவிக்குங்க. அது மாதிரி நம்ம எந்த கத்தியில் கட் பண்ணுறோமோ அந்த கத்திலையும் எண்ணெய் தடவிக்குங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ மேலே இருக்க தோல் இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம நல்லா அறுத்துடணும். இப்போ நல்லா மேலே இருக்க தோலெல்லாம் நல்லா எடுத்துட்டோம். இதை உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ கட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பெரிய 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 சைஸாகவே போட்டுக்கலாம். அதனால் நடுவில் இருக்க பாகம் இருக்கு இல்லைங்களா, இது தண்டு மாதிரி இருக்கும். அதனால் இதை நம்ம எடுத்து போட்டுடலாம். இது தேவை கிடையாது. இப்போ இதை நம்ம நல்லா கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பலாக்காய் இந்த மாதிரி நம்ம நல்லா நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். நம்ம கட் பண்ண உடனே நம்ம தண்ணியில் போட்டோம்னா கருக்காது. ஃபஸ்ட்டு நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். வதக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது ஒரே ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு 10 மிளகு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 4 முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். இருந்தால் போடுங்க, இல்லைன்னா அவசியம் கிடையாது. போட்டால் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அப்புறம் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா போட்டுக்கோங்க. இதில் ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான் சின்ன பல்லு பூண்டாக இருக்கிறதுனால 10 பல்லு போட்டிருக்கேன். பெருசாக இருந்ததுன்னா 4 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. பாருங்கள், இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு 2ஆக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கணும். இதுலேயே கொஞ்சமாக மல்லி இலை போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்குனிங்கன்னா போதும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இதுலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி இந்த தண்ணியுமே இந்த மிக்ஸி ஜார்லேயே ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு இந்த தண்ணியை வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். இது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் சின்ன பட்டையை ஒன்று ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான், வேறு எந்த மசாலும் நம்ம போட வேண்டாம். பாருங்கள், இதில் ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், இதில் 2 தக்காளி நான் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இப்போ தக்காளியெல்லாம் இப்படி அழுத்தினாலே நல்லா கரையுது. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். குழம்பு வைக்கும் போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இந்த பலாக்காயை நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், கருத்தே போகலை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். அதுக்கு இதில் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரும் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் போட்டுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்லோவாக வச்சுக்கலாம் அடுப்பை. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா விழுது,
இந்த விழுதையும் இதில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் சரியாக இருக்கும். நம்ம அப்புறம் கொதித்து நல்லா ஒரு கொஞ்சம் நேரம் சிம்மில் வைப்போம் இல்லைங்களா, அப்போ குழம்பு நல்லா திக்காயிரும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், குக்கர் மூடியை மூடி வச்சிடலாம். இப்போ விசில் போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம், 2 விசில் விடுங்க. ஒரு 3 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், ஸ்டீம் போயிடுச்சான்னு பார்க்கலாம். பலாக்காயில் சூப்பராக ஒரு மட்டன் குழம்பு மாதிரியே நம்ம ஒரு சுவையில் குழம்பு வச்சுருக்கோம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிடலாம் வாங்க. பாருங்கள், இந்த குழம்பை பரிமாறும் போது கொஞ்சமாக மல்லி இலையை தூவி விட்டு நம்ம பரிமாறிக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது மட்டன் குழம்பு மாதிரியே ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து வச்சு சாப்பிடும் போது மட்டன் சாப்பிட்ற மாதிரியே ஃபீலிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒரு பலாக்காய் குழம்பை உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.